இந்த பாருங்க ரோடே இல்லை, பாருங்க ரோடே இல்லை, சிங்கிள் ரோடு தான், ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு. இதே வேலை போகிறோம். நண்பர்களே, ஜீப் ஏறிட்டோம். கரெக்டாக 10 பேர் போக வேண்டிய ஜீப்பில் தலைவர் சேரோட்டை மாரி 12 பேர் ஏற்றிட்டு இருக்கோம். சேரோட்டை ஓட்டுறாரு பாருங்க, சேரோட்டை போய் ஓட்டுறாரு பாருங்க மலையில். அந்த ஜீப்பில் ஏறி இப்போ நம்ம கரெக்டாக கேதார்நாத் அடிவாரத்துக்கு போகிறோம். பாருங்கள், எல்லாம் அமைக்க ஊற வச்சுருக்காங்க. இப்படி தான் குறைச்சி கூப்பிட்டு போவோம். அண்ணன் பாருங்கள், ஜீப் ஓட்டினா சேரோட்டை ஓட்டுறாரு பாருங்க. நண்பர்களே, சோன்புரியாக்கிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜை தாண்டி கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஜீப் நிற்கும். இங்கேருந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா கௌரிகுண்ட், அதாவது கௌரிகுண்ட் அடிவாரத்தில் வந்து இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து நடந்து கேதார்நாத் 17 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அதனால் முடியாதவங்களாம் வந்து இங்கே வந்து ஜீப் ஏறி போயிடுங்க. நண்பர்களே, இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேதார்நாத் கரெக்டாக 16 கிலோமீட்ரு ஃபுட் ட்ரக்கு. இந்த இப்போ நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம நடக்கணும் நண்பர்களே. இதுதான் கேதார்நாத் வருவர்களே. இங்கே தான் வந்து குதிரை ட்ரக்கிங் இருக்குது. கிட்டக்கிட்ட நம்ம அடிவாரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே நம்ம குதிரை ஏறணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 3500 ரூபா கேட்டு நம்ம மேலே போகலாம். இதை போகிற வழி பாருங்கள், குதிரைலாம் வெயிட் பண்ணுறாங்க. குதிரை ஏறுறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓம் ஸ்ரீ ஜெய் போல்நாத். நண்பர்களே, கரெக்டாக நம்ம வந்து 6 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் மேலே பேஸ் தெரியுது பார்த்தீங்களா, பேஸ்மெண்ட்டு கேம்ப்பு. அந்த கேம்ப் நம்ம இன்னும் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஆகும். இப்போ கிட்டக்கிட்ட நம்ம 4 மணி நேரம் ஏறி 6 கிலோமீட்டர் நடந்து இருக்கோம். இன்னும் ஒரு கிட்டக்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும். மேக்ஸிமம் 6 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. கேதார்நாத் 75% நம்ம நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம இமயமலை தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள். அதுதான் நம்ம கேதார்நாத் ஐயா குடியிருக்க இடம். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். நல்லா பாருங்கள், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் வெயிட் மட்டும் தூக்காமல் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக நடந்துடலாம். எவ்வளோ கடைங்க, எவ்வளோ டென்ட் இருக்குது பாருங்க. ஒன்றும் பயம் இல்லை, சேஃபாக வரலாம், கவலைப்படாதீங்க.
கோயிலுக்கு வந்துட்டு ஐயனை பார்த்துட்டோம். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நிற்கணும். ஓகே 2 மணி சாமி பார்த்துட்டு டைம் வந்து இப்போ தான் வந்தோம்.